நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு நேற்று வெற்றிகரமாக டெல்லியில் இருந்து ஒரு ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேற்று டெல்லி சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து அவர் வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா அங்கேயே பிரச்சாரத்தை தொடங்கின மாதிரி ஒரு சமிகை கொடுத்தாரு. அதை எல்லாரும் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் ட்ரெஸ், எதிர்ப்பை தெரிவிக்கிற அந்த பிளாக் ட்ரெஸ்ல வந்து ஓப்பன் அப் ஆகி கார்ல இருந்து மேல ஓப்பன் அப் ஆகி அங்க இருந்து ஒரு பிரச்சாரத்தை நான் தொடங்கிட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருந்தாரு. அதை இப்போ சமீபமா ஒரு 4-5 நாளா நடந்த அந்த ஒரு பிரச்சாரங்கள், விமர்சனங்கள் இது எல்லாத்தையுமே அவர் உடச்செறிஞ்சிட்டு வந்துட்டாருன்னு தான் தோணுது. ஓகே. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. கடந்த எல்லா தேர்தலுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே டைம்ல தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஒரே டேட்ல தான் நடக்கும். இது நாள் வரையில அப்படிதான் நடைமுறை இருந்திருக்கு. இந்த எலெக்ஷன்ல மட்டும் தமிழ்நாட்டுக்கு தள்ளி போயிருக்கு. பாண்டிச்சேரிக்கும் கேரளாவுக்கும் 9ஆம் தேதியே வந்துருது. அப்படின்னா அதுக்குள்ளவே ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னும் கூட்டணி இறுதி ஆகல. இன்னமும் பிஜேபி அதை தொடர்றாங்க. இன்னும் டைம் இருக்கு. தாவேகா உள்ள கொண்டு வரலாம், இன்னும் பல கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால தான் தமிழ்நாட்டை மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க. புதுச்சேரியும் இதையும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இது ஒரு வகையில தாவேகாவுக்கும் அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் டைம் தேவை இருக்கு. ஆனா பொதுவா இந்த 2026 எலெக்ஷன் என்ன பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 4 மண்டலமா தமிழ்நாட்டை நம்ம பிரிச்சோம்னா மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 மண்டலத்துல மேற்கு மண்டலத்துல மட்டுமே ஒரு 68 சட்டசபை தொகுதி இருக்கு. மேற்கு மண்டலத்துல போன தடவை வந்து அதிமுக வந்து ஒன்றா இருந்த அதிமுக 44 சீட்டு வின் பண்ணாங்க. இப்போ அதிமுக ஸ்பிளிட்டா இருக்கு, ஸ்ட்ரென்தன் குறைஞ்சி இருக்கு. இப்ப இவரோட வருகையினால வட மாவட்டமும் மேற்கு மாவட்டமும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழல் இருக்கு. ஏன்னா அது வந்து இப்போ இந்த நாள் வரையில வந்த சர்வேக்கள் அத்தனையிலுமே இவருக்கு வந்து ஆவரேஜா 20+% வந்து ஓட்டு வந்து இருக்கிறதா சொல்லி எல்லா சர்வேவும் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் சர்வேல இருந்து எல்லாமே. அதே மாதிரி சவுத் அண்ட் நகர்ப்புறம், சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்ல கிட்டத்தட்ட 30% தாண்டுறாரு அவரு. சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் நகர்ப்புறத்துல 30% தாண்டுறாரு. சவுத்துல வந்து அவருக்கு யங் பெல்ட், அதாவது இப்ப கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பெல்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கேரளா ஒட்டி அந்த பார்டர் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே வந்து கிட்டத்தட்ட 30% ஓட்டு வந்து கிராஸ் பண்றாரு. சோ இதை தாண்டி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தோம்னா திமுக, அதிமுக இவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு அந்த சீட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, சீட் சரியில்லை. சோ அந்த வகையில பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓட் பேங்க் வந்து இருக்கிறதா தான் இப்போ எல்லா சர்வேக்களும் சொல்லுது. இது இன்னும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகாததுக்கு முன்னமே நடக்கிற ஒரு நிலை இது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட கணிப்புல இப்பவே வந்து அவங்களுக்கு ஒரு 80+ சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. 80+ எடுத்தா அவங்க சிஎம் ஆயிடுவாங்க. ஆமா, இப்ப அது நிலவரம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி, இவங்க அந்த ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குற அந்த சீட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த சீட்டுகள் வந்து மிகப்பெரிய பலமா வந்து தாவேகாவுக்கு இருக்க போகுது. ஏன்னா இது நீங்க சாத்தியம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். ஏன்னா ஒரு ஆள்ற கட்சிக்கு வந்து எப்போதுமே திமுக 2வது முறையா வந்தது இல்லை. ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்பென்ஸ் இயற்கையாவே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் இயற்கையாவே ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அட்டாக் பண்றதுனால இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட்ல நடந்த பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு வரை நடந்திருக்கு. காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நேற்றுக்கு காவல்துறை அதிகாரியே ஒரு காவல்துறை பெண் காவலரை வந்து வன்கொடுமை பண்ணதா ஒரு நேற்று வரையில் நடந்தது கோயம்புத்தூர்ல. அப்போ இது வந்து பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா நடக்குது. கடந்த இப்போ ரீசெண்டா 2 மாசமா ரொம்ப அவலமா இருக்கு. அது போக நிறைய படுகொலைகள், குற்ற செயல்கள், போதை குற்றங்கள், அதே மாதிரி கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களோட விநியோகங்கள், இப்படி பல பிரச்சனைகள் இந்த அரசு மேலே இந்த கவர்மெண்ட் மேலே இருக்குது. அது போக ஆப்போசிட்டா இந்த திமுக மாத்தணும்னு நினைக்கிற பழைய எதிர்கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குட் புக்ல இல்ல. அவங்க
அது ஸ்ட்ரென்த் கட்சியாவும் ஸ்ட்ரென்த்தனா இல்ல. அதே மாதிரி அவங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பண்ணி எல்லா அமைச்சர்கள் மேல முதல்வர் மேல வரையிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஆப்போசிஷன்ல 2 பேருக்கு எதிராக நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த நியூட்ரலைஸ் போட்டு புதுசா ஒரு புது வரவை எப்போதுமே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப பழைய படத்தையே தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, யாரும் போக மாட்டாங்க. ஒரு புது படம் வந்ததுன்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல. இது சைக்கலாஜிக்கல். இப்ப அந்த மாதிரி அது இந்த மாதிரி நம்மளை வழிநடத்த போற, நம்மளை ஆள போற ஒருத்தர் புதுசா ஒரு ஒரு அதே நேரத்துல கீழே இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு வர ஒரு சாதாரண அரசியல்வாதியா இருந்தா கூட நீங்க கேட்கிற கேள்விக்கே கரெக்டா இருக்கும். இப்ப எல்லா புகழையும் அடைஞ்சு எல்லா பணத்தையும் பார்த்து எல்லா உச்சத்தையும் அடைஞ்சிட்டு ஒருத்தன் வர்றனுக்கு ஒரு சாதாரணமாவே உளவியல் ரீதியா பணத்தின் மேல ஒரு குறியீடு இருக்காதுன்றது பொதுவான இது. இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வரும்போது அவருக்கான ஈர்ப்பு அதிகமாவே இருக்கும். அப்ப இது எல்லாமே சேரும்போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு நான் பாக்குறேன். என்ன முதல்ல இந்த அட் பிரசன்ட் 80+ சீட் அவருக்கு 100% இருக்கு. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அதான் சிஎம் சொல்றீங்க. நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. 80%னா டோட்டல் 80% இல்ல 80+. அதான் 80+னா டோட்டலே 234 தான். ஸோ இவங்களே 80னா அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி 40% இவங்களே வந்துடுறாங்க. ஆமா, அது 40% நம்ம சொல்ல முடியாது. 40% நான் டோட்டல் நம்பர்ஸ்ல இருந்து சொல்றேன். ஆமா, ஏன்னா நீங்க இப்போ 4 முனை போட்டீங்க. நீங்க 234 பாதியா பண்ணீங்கன்னா 117 சார். இல்ல அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா 80ங்கும் போது 80ங்கிறது 1/3ங்க. 1/3 இவங்க வந்துருவாங்கன்னா கிட்டத்தட்ட 117 வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான சீட் இருக்குது. இப்போ இந்த 2 பெரும் கட்சிகளுக்கும் ரொம்ப பழசா இருக்கிறதுனால ஒரு மாற்றம் விரும்பும் போது இன்னொரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. 18 to 19 வயது உள்ளவர்கள் மட்டுமே 12.5 லட்சம் பேர் ஓட்டளிக்க போறாங்க. 18 to 19 வயது இருக்கிறவங்க மட்டும் தமிழ்நாட்டுல. அது போக 20 to 29 வயசு இருக்கிறவங்க 1,05,00,000 பேர் வாக்களிக்க போறாங்க. அப்ப ரெண்டையும், அதாவது 18 to 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டுமே 1,25 கோடி பேர் வந்து வாக்களிக்க போறாங்க இந்த தேர்தல்ல. அப்போ இவருக்கு இயற்கையாவே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, நியூ ஓட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, குறிப்பா பெண்கள்கிட்ட இவருக்கு மிக அபரிதமான ஒரு இது இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவர் விரும்புறாங்க. அப்போ இவர் சமகாலத்துல வந்து இவரை ரசிச்ச ஒரு ரசிகையா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு ஃபேமிலி விமனா இருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த பெண்களோட ஓட்டு சாலிடா அவருக்கு போகும். அப்போ இந்த 1.25 கோடியில நீங்க 50% வச்சுக்கிட்டா கூட 50 லட்சம் ஓட்டு சாலிடா அவருக்கு போகும். புரியுதா? இது போக நியூட்ரலிஸ்ட் ஓட்டு, ஆன்டி இன்கம்பென்ஸ் கவர்மெண்ட் மேல இருக்கிறது, கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். நீங்க கூட்டணி கட்சிக்குள்ள அவ்வளவு ஒரு ஜெல் கிடையாது, எல்லாம் ப்ராப்ளத்துல ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணணும் புதுச்சேரியில. இப்ப வரையும் திமுகவுல கூட்டணி முடிவாகல, அதிமுக கூட்டணி முடிவாகல. அப்ப அங்க பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு. அப்ப கீழே ஜெல் ஆகாது. அப்ப தொண்டர்கள் மனநிலையில மாற்ற விரும்புவாங்க. ஒரு வெறுப்பு இந்த பக்கம் வரும்போது வேறு பக்கம் அதை திருப்புவாங்க. இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நான் சேர்த்து சொல்றேன். அப்போ வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்றதுதான் நான் சொல்றேன். ஓகே.